பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்றைக்கு ஊழியத்திற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிற அந்த ஊழியத்தில் ஆண்டவனை எப்படி நடத்த போறார்? கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரா, தைரியமா கடந்து வாங்க. முழு நேர ஊழியத்திற்கு எனக்கு அழைப்பு வருகிறது. தேவனுடைய அழைப்பை ஏற்ற அந்த முழு நேர ஊழியத்துக்கு வரும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் வர வேண்டிய சூழ்நிலைகள், என்னை சுற்றி நடக்கிற சில காரியங்கள் ஏதுவா இல்லை. அந்த நேரத்தில் நான் ஊழியத்துக்கு வருவது இட் இஸ் நாட் அட்வைசபிள். என்னோடு இருக்கிற, என்னை நேசிக்கிற, பல வருடமா என்னோடு இருக்கிற சகோதரர் சொல்றாங்க, நீங்க ஊழியத்துக்கு வராதீங்க. நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கிறீங்க, தயவு செய்து உங்க எதிர்காலத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிராதீங்க, வராதீங்க. பல சத்தங்கள். எப்பொழுதுமே ஊழியத்துக்கு வருகிற பொழுது எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் பல விதத்துல வரலாம். அப்படி சோதனையின் காலத்துல கடந்து போகிற பொழுது ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் என்னை இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் தேசத்துக்காக கொண்டு வந்தார். அப்ப தேவ சமூகத்துல காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்த பொழுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதை ஆழமாய் பிடித்து கொண்டேன். ஊழியத்துல பல சூழ்நிலைகள்ல, பல மாற்றங்கள்ல, புயல் வந்த நேரங்கள் உண்டு, சுனாமி வந்த நேரங்கள் உண்டு. யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களோ அது போல சூழ்நிலைகள் அப்படியே மாறுகிறபடி சூழ்நிலைகள் வந்தது உண்டு. ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு உங்களை ஸ்தாபனம் அழைக்குதா, ஊழியக்காரர் அழைக்கிறாரா, யார் அழைக்கிறாங்க? எதையோ நம்பி வந்தா ஏமாற்றம் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஸ்தாபனம் இல்ல, ஊழியக்காரர் இல்ல உங்களை நேசிக்கிற உங்கள் குடும்பத்தின் ஜனம் அல்ல, உங்களை அழைக்கிறவர் ஆண்டவர். உங்களுக்கும் அவருக்கும் உள்ளது. முழு நேர ஊழியத்துக்கு வருகிறீர்களா? ஆண்டவரோடு, ஆண்டவருடைய அப்ரூவலை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரிடத்திலிருந்து கடந்து வருகிற அழைப்பை பெற்று, உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு, முழு நேர ஊழியத்திற்கு வரும் பொழுது மட்டும் தேவ சமூகத்தில் முழுக்க அர்ப்பணித்து தேவனுடைய திட்டமும் தெளிவுமான நடத்துதலோடு கடந்து வாங்க. என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க, நட்டாத்துல விடப்படுவீர்கள். அப்ப திகில்ல, பயங்கர யோசனையில, நான் எதற்கு ஊழியத்துக்கு வந்தேன்னு யோசிக்கிற நிலைமை வரும். என் கூடவே இருந்தாங்க, ஏமாத்திட்டாங்க. இல்ல, உங்களை அழைக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரை நம்பி எந்த கால் எடுத்தாலும், நீங்க எந்த முடிவெடுத்தாலும், எந்த பாதை எடுத்தாலும் ஆண்டவரை நம்பி கடந்து வாங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவரை பிடித்து கொண்டீங்கன்னா என்ன சுனாமிகள், என்ன மாற்றங்கள் வரலாம், அப்பா எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அந்த அழைப்பு வர வர உறுதிப்படும். இதுதான் அடையாளம். தேவனுடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்கிற பொழுது, தேவனுடைய அழைப்பை சார்ந்து அவரோடு நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க வருகிற பொழுது உங்க அழைப்பு நாளுக்கு நாள் உறுதிப்படும், பலப்படும், வெளியரங்கமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இதுதான் அடையாளம். அதை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக கூட இருக்கிறார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you.